ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம், ராகுவையும் சனியையும் கடக்கக்கூடிய இந்த வாரத்தில் மகரம் ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், பௌர்ணமி, சந்திர கிரகணம் இந்த வாரத்துடைய ஸ்பெஷல். பௌர்ணமி நாளில் ஒரு எளிய பரிகாரம் மகரம் ராசி என்பதற்கு சொல்கிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் மழை பொழியும், தேவாலயங்களில் இடி விழும். இடி இடிக்கும் போது, மின்னல் மின்னும் போது, மழை பொழியும் போது மொட்டை மாடியில் போய் நிற்பது, மரத்தடியில் போய் நிற்பது இதெல்லாம் இந்த வாரம் பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா மின்னல் இடி தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ராகுவையும் சனியையும் சந்திரபகவான் இந்த வாரம் கடந்து செல்கிறார். ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. நாம்ச கட்டத்தில் கும்பராசியில் செவ்வாய் செல்கிறார். அப்போ கும்பராசியில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது போல் மகரம் ராசி என்பதற்கு இந்த வார ராசி பலன் காணலாம். உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். ஜென்ம நட்சத்திரத்திலே ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் இருக்கும்போது 25, 26 இந்த 2 தினங்கள் திருவோண விரதம், ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செலவுகள், புதிய துணிமணி, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது அதெல்லாம் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கொஞ்சம் உடல் அசதி, உற்சாகமாக இருப்பவர்கள் கூட வயிற்று வலி, தலைவலி அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். 27ஆம் தேதி பௌர்ணமி தினம், ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. 27ஆம் தேதி சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு, அதாவது 7 மணிக்கு மேல், மகரம் ராசி அன்பர்கள் 1 ரூபாய் நாணயம் காசு கையில் எடுத்துங்க. வடக்கு திசையை நோக்கி நின்று, வடக்கு திசையை பார்த்து நின்று 1 ரூபாய் நாணயத்தை கையில் வைத்துக்கிட்டு தலையை 3 சுற்று சுற்றி 3 முறை தலையை சுற்றி வடக்கு திசையை நோக்கி அந்த 1 ரூபாய் நாணயத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். மகரம் ராசி என்பதற்கு பிரச்சனைகள் தீரும். திதியிலேயே மிகவும் மோசமான திதி பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதியில் பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு அதிகம். பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களுக்கு திருமணமே தாமதப்படும். திருமணம் செய்தாலும் திருமண வாழ்க்கை பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஒற்றுமையாக வாழ முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, இப்படி பிரச்சனை உள்ளவர்கள் 1 ரூபாய் நாணயத்தை கையில் வச்சு தலையை 3 முறை சுற்றி வடக்கு திசையை பார்த்து நின்று வடக்கு பக்கம் நாணயத்தை தூக்கி வீசிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து பண இழப்பிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. பணம் தாராளமாக வரும். அடுத்தடுத்து நல்லா பணம் சம்பாதித்து உங்கள் பிரச்சனைகளை அதிலிருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். 28ஆம் தேதி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் பெரிய அளவு நமக்கெல்லாம் பாதிப்புகள் இல்லை. சந்திர பகவான் மகரம் ராசிக்கு 2வது வீட்டில் செல்லும்போது குடும்பத்துக்காக பணம் காசு செலவழிப்பீங்க. சந்திர பகவான் கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும்.
மிளகாய் கடித்த மாதிரி சுருன்னு மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு பேசுவதை தவிர்க்க வேண்டும். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திர பகவான் மகரம் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு செல்வார். அங்கே வக்கர சனி பகவான் இருக்கார். மகரம் ராசி என்பளுக்கு இந்த வாரம் பிற்பாதி 3 நாட்கள் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் மேல் சந்திர பகவான் செல்லும் போது உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவி உறவு நிலை நன்றாக இருக்கும். உங்களுக்கு உதவி செய்வதற்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டாளிகள் உதவி செய்வாங்க. சனி மேல் சந்திர பகவான் செல்லும் போது கண்டிப்பாக யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போட்டுறாதீங்க. ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா வக்கர சனி மேல் சந்திர பகவான் செல்லும் போது கையொப்பம் மூலம் பிரச்சனை வந்துடும். வேலை உத்தியோகம் தொழில் ரீதியான முயற்சிகள் வருமானம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். சனி மேல் சந்திர பகவான் செல்லும் போது உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதிகமாக வியர்வை செஞ்சு உழைப்பீங்க. விவசாயிகளாக இருந்தால் புதிய வெள்ளாமை பயிர் பண்ணிக்கலாம், உழவு ஓட்டலாம், புதிய விதை பயிரிடலாம். 3ஆவது வீட்டிலே சனி மேல் சந்திர பகவான் செல்லும் போது மகரம் ராசி என்பவர்கள் விவசாயிகளாக இருந்தால் புதிய வெள்ளாமை பண்ணிக்கலாம். மற்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலுக்கான முதலீடு செய்து கொள்ளலாம். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் செல்வது பெரிய அளவு நன்மை. 30 வருடங்களுக்கு பிறகு 3ஆம் வீட்டில் சனி பகவான் செல்லும் போது தான் இளைஞர்கள் வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி தன்னுடைய சொந்த காலில் நின்று சொந்த உழைப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். அப்பா கஷ்டத்துக்கு அப்பா கடனுக்கு தான் சம்பாதித்து அப்பாவுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் மகரம் ராசி இளைஞர்களுக்கு 3ஆவது வீட்டிலே சனி பகவான் செல்லக்கூடிய இந்த காலகட்டம். 3ஆவது வீட்டில் சனி மேல் சந்திரன் செல்லும் போது வெளியூர் சார்ந்து வெளியிடம் சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், விசா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்கள் அந்த நாட்களில் விசா கிடைக்கும். அதாவது 29ஆம் தேதி மதியத்திற்கு மேல் 31ஆம் தேதிக்குள் மகரம் ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் அறிவுறுத்துகிறது. மகரம் ராசி என்பர்கள் இந்த பதிவில் சொன்ன எளிய பரிகாரத்தை வடக்கு திசையாக நின்று தலையை 3 முறை சுற்றி அந்த ₹1 நாணயத்தை தூக்கி வீசுறீங்க. உங்களுக்கு பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதிலிருந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.